தமிழ்நாட்டின் உரிமைகளை திமுக மட்டும்தான் காக்க முடியும் என நிரூபித்துவிட்டு கெத்தாக வந்திருக்கிறேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுடன் இணைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டியான பாஜக கூட்டணியை நிலைகுலைய வைத்திருக்கும் போது தமிழ்நாட்டில் அட்ரஸ் இல்லாத பாஜகவிற்கு என்ன நிலைமை ஆகும் என நினைத்து பார்க்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார். தேர்தல் நேரத்தில் தமிழ்நாடு மீது பிரதமர் மோடி ஏவனடித்த அஸ்திரம் பூமராங் ஆங்கி அவருக்கே வினையாகிவிட்டதாகவும் விமர்சித்தார். மோடி அவர்களே, இட்ஸ் டூ லேட். ஏப்ரல் 17ஆம் தேதியோட என்டிஏ கூட்டணியோட சாப்டர் க்ளோஸ் ஆக போகுது. பாஜக கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருக்கிற நாடாளுமன்றத்திலேயே என்டிஏ கூட்டணியை நிலைகுலையும் வச்சிருக்கிறோம். அப்போ பாஜகவுக்கு அட்ரஸே இல்லாத தமிழ்நாட்டில் என்ன நிலைமை ஆகன்னு மட்டும் கொஞ்சம் எண்ணி பாருங்க. தமிழ்நாடு முழுக்க மதக்கலவரம் பண்ணுறது மட்டும்தான் காலங்காலமாக அவங்களுடைய ஒரே அஜெண்டாவாக இருக்குது. தஞ்சாவூர்லேயும் மதுரையிலையும் அதை ஆரம்பிச்சுட்டாங்க. கண்கூட பார்த்தோம். இப்படிப்பட்டவங்கிட்ட அந்த ஆட்சி போனால் என்ன நடக்கும்னு. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் முகத்தை கர்ச்சீஃபால் மூடி அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வந்ததாக விமர்சித்தார். பரப்புரைக்கிடையே நான் டிவியில் IPL பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பதாகவும் கூறிய மு.க.ஸ்டாலின், இதில் என்ன தவறு இருக்கிறது? ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை டிவியில் பார்த்ததாக நீங்கள் கூறியதுதான் வெட்கக்கேடானது எனவும் விமர்சித்தார். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக பாஜக கிட்ட குரல் கொடுக்க வக்கீலாத பழனிசாமி என்னை பார்த்து கேட்டிருக்கிறார். நான் காரில் போகும்போது கிரிக்கெட் பார்த்தது தப்பான். பழனிசாமி அவர்களை, காரில் போகும்போது கர்ச்சி வச்சுக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு போனீங்களே, அதுதான் கேவலம். இன்னொன்று சொல்லியிருக்கிறார், ஒரு முதலமைச்சர் கிரிக்கெட் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். முதலமைச்சர் கிரிக்கெட் பார்க்குறது தப்பு இல்லை. முதலமைச்சராக இருந்துட்டு தூத்துக்குடியில் 13 அப்பாவையில் சுட்டு கொண்ட டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வெக்கம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்களே, அதுதான் மாபெரும் தப்பு, மிகப்பெரிய கேவலம். பழனிசாமியை அவருடைய ஓனர் மோடியை பார்த்து தான் கேள்வி கேட்கணும். தொகுதி மறுவரையறை மசோதா தமிழக எம்பிக்களால் தான் தோற்கடிக்கப்பட்டது என அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு முன்னதாக ஓசூர் பரப்புரையில் பேசிய அவர், பிரதமர் மோடி பெண்களுக்கு, ஏழைகளுக்கு எதிரானவர் என குற்றம் சுமத்தினார். 2023ஆம் ஆண்டே நிறைவேறிய மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை இன்று வரை அமல்படுத்தாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பிய கார்கே, உங்களுக்கு மோடி வேண்டுமா, ஸ்டாலின் வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழக எம்பிக்களை அச்சுறுத்த கொண்டு வரப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதாவை தமிழக எம்பிக்கள் தோற்கடித்து விட்டனர் எனவும் பேசினார்.